கலாச்சாரம், பண்பாடு, கலை, இலக்கியம், புராணங்கள் போன்ற அனைத்திலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இருக்கிற ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு நவீனப்படுத்த வேண்டும். பழங்காலத்தில் இந்த மன்னர் அங்கே சென்றார், அந்த மன்னர் இங்கே வந்தார், இவர் ஆட்சி செய்தார், இங்கே வணிகம் நடந்தது என்ற பெருமைகளை எல்லாம் நம்ம இந்தியா பல வகையிலே பெற்றிருக்கிறது. ஆனால் நவீன காலங்களில் அவைகளெல்லாம் மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் மீண்டும் புதுப்பித்தால் என்ன நடக்கும்? இந்தியாவினுடைய கலாச்சார ஒற்றுமைகளை புதுப்பித்தால் என்ன நடக்கும்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மாநில மக்களும் இன்றைக்கு தனித்தனியாக மாநில அளவிலே பிரிந்திருந்தாலும் கூட நம்மளுடைய கலாச்சாரம் ஒன்றுதான். காசியில் இருக்கிற விஸ்வநாதரும் ஒன்றுதான், தமிழ்நாட்டில் தென்காசியில் இருக்கிற விஸ்வநாதரும் ஒன்றுதான், கல்கத்தாவில் இருக்கிற பத்ரகாளியும் ஒன்றுதான், மதுரையில் இருக்கிற பத்ரகாளியும் ஒன்றுதான், மும்பையில் இருக்கிற கணபதியும் ஒன்றுதான், தமிழ்நாட்டில் பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கணபதியும் ஒன்றுதான். இப்படி ஆன்மீக ரீதியாக, இலக்கியங்களின் ரீதியாக, வணிக ரீதியாக நாமெல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். அந்த ஒற்றுமையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்தால் என்ன நடக்கும்? மீண்டும் மீண்டும் புதுப்பித்தால் நாம் எல்லாம் ஒரே வயிற்று பிள்ளைகள், நாம் எல்லாம் ஒரே சகோதரர்கள், நாமெல்லாம் ஒரே ரத்தம் நம் உடம்பிலே ஓடுகிறது. நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது. நாம் ஒன்றுபட்டால் இந்த இந்தியா மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய ஒற்றுமை முக்கியம். நாமெல்லாம் சகோதரர்கள், சகோதரிகள். இங்கே இருக்கிற காசியில் இருக்கிற குரு அங்கே வந்து பாடம் நடத்தி இருக்கிறார், காஞ்சிபுரத்தில் இருக்கிற குரு காசியிலே வந்து படித்திருக்கிறார். புரட்சி கவிஞர் மகாகவி பாரதி, சுப்பிரமணிய பாரதியார் தமிழகத்திலிருந்து காசியிலே வந்து தங்கி இருக்கிறார். அவருடைய வாரிசுகள் இன்னும் அங்கே இருக்கிறார்கள். இப்படி இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக சட்டமன்ற குழு தலைவர், தெலுங்கு தேச சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அங்கே வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. ఇది కాశీ తమిళ సంగమంను ఇది వచ్చేసి గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా నరేంద్ర మోడీ గారు అతని అడ్వైస్ పేర్లు నడుస్తున్నది. ఇది వచ్చేసి మన తమిళ్ పీపుల్కు కాశీకి ఉన్న రిలేషన్షిప్, మన కల్చర్, ఇది అన్నిటి గురించి వచ్చేసి ఇండియా ఫుల్లీ వచ్చేసి చెప్పాలా, వరల్డ్ ఫుల్లీ చెప్పాలని ఇలాంటి ఒక ఇది నడుస్తున్నది. దీనివల్ల ఏంటంటే వచ్చేసి అందరం ఇండియాలో ఉండే అన్ని పీపుల్ మనం అందరూ ఒకటే అలా చెప్పడానికి గురించి ఇది నడుస్తున్నది. అది ఇప్పుడు వచ్చేసి వైజాగ్ ఈ ఆపర్చునిటీ ఇచ్చారు. ఇది మనం నడుచుకుని ఉంటాం. ఇది